ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் கொடுத்த அந்த ஒத்துழைப்பும் அன்புனால தான் தொடர்ந்து உற்சாகமாக வீடியோ எடிட் பண்ணதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். நீங்கள் உங்கள் சப்போர்ட்னால தான் நான் வேறு ஒன்றுமே இல்லை. ப்ளீஸ் மறக்காமல் உங்கள் பொண்ணான ஆதரவை தாங்க நண்பர்களே. தேங்க்யூ. மெல்ல மெல்ல எங்க காதலும் வளர்ந்தது. அப்பப்போ நாங்க ஒத்து சந்திச்சு எங்க காதலை வளர்த்துட்டு இருந்தோம். இப்போ நான் அவளை காதலிச்சதை விட அவ என்ன அதிகமா காதலிக்க ஆரம்பிச்சா. அந்த காதல மயங்கி நான் அவ மேல பைத்தியமாவே இருந்தேன். அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையிலங்கிற அளவுக்கு அவளை நான் உயிர் காதலிச்சேன். ரெண்டு பேருக்குள்ளுமே நல்ல ஒரு புரிதல். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காதலை வளர்த்து ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அவங்க பெற்றவங்க எதிர்த்த போக கூட எனக்கு இவர் தான் வேணும்னு உறுதியா இருந்தா. நான் அவங்க கிட்ட எவ்வளவு பேசி பார்த்தேன். அவங்களுக்கு எனக்கு பொண்ணு கொடுக்க விருப்பமே இல்லை. என் குடும்பத்தை பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு கொடுப்பேன்னு சொன்னாங்க. அப்படி என் குடும்பத்தை பத்தி விசாரிச்சாங்கன்னா நிச்சயமா நான் யாருங்க தெரிஞ்சிடும். அது தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக நான் பண்ண சில திரும்பல. எனக்கு அவ கிடைச்சா போதுன்னு இருந்தது. அவ எனக்கு மனைவியா வரணும். என்னால விட்டு கொடுக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் காதலிச்சிருக்கேன். அதனால வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சந்தோஷமா தாலி கட்டினேன். நான் விரும்பினாலே எனக்கு கிடைச்சிட்டானே. அன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். அவ்வளவு காதலிச்சேன். ஒண்ணு சேர்ந்தோம். சந்தோஷமா எங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. என் குடும்பத்தை பத்தின எந்த வார்த்தையும் நான் அவகிட்ட சொல்லல. அவளும் என் மேல உள்ள நம்பிக்கையில தான் என் குடும்பத்தை பத்தி ரொம்ப கேட்க மாட்டா. அக்கா இருக்கு, அண்ணன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மற்றபடி அவளுக்கு எந்த விவரத்தையும் நான் சொன்னதே இல்லை. அப்புறம் எங்க வீட்டு ஆட்கள் எங்க வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அவன் நல்ல எங்க குடும்பத்து ஆட்களோட அனுநியமா பழகுனா. சொல்ல போனா என் அக்கா கூட ரொம்ப உயிரா இருந்தா. என் அக்கால அவ வேர்பிடிச்சு பார்க்கவே இல்லை. எங்க அக்கா கல்யாணம் முடியாம முதிர்கனியா இருக்கத என் ஒய்ஃபு தெரிஞ்சுக்கிட்டு அவன் மேல ரொம்ப பாசமா இருந்தா. என் அக்காவுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. என் அக்கா கிட்ட நான் உண்மையதான் சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, நம்ம தம்பி நல்லதா ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்திருக்கானே. என் அக்காலும் எனக்காக எவ்வளவு மூடி மறைக்க முடியுமோ அவ்வளவு மூடி மறைச்சா. நான் போலீஸுங்கிறத என் அப்பாவா இருக்கட்டும், என் அம்மாவா இருக்கட்டும், என் அக்கா எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா தான் இருந்தாங்க. எங்க வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்தது. எனக்கும் வேலையில ப்ரொமோஷன் மேலும் மேலும் எனக்கு கிடைச்சிட்டே இருந்தது. நான் கமிஷனர் ஆனேன். எங்க காதலுக்கு அடையாளமா என் மனைவி கர்ப்பமானா. நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு பொன் குழந்தை பிறந்தது. அவங்க வீட்டு சைடு யாருமே சப்போர்ட் இல்லாதனால என் அக்கா தான் வளர்த்துக்கிட்டு இருந்தா. அதே நேரத்துல என் அண்ணனும் தவறுனா. என்ன சொல்றீங்க? ஆமா, என் அண்ணன் ஒரு விபத்துல தவறிட்டான். அவளுக்கு ஏற்கனவே ஒரு பொன் குழந்தை. அந்த குழந்தையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு ரொம்ப சின்ன வயசு. அதனால அவங்க அம்மா அப்பா பிள்ளைய நீங்க வளர்த்துக்கோங்க, எங்க பொண்ணுக்கு நாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல. அதனால குழந்தைய வாங்கிக்கிட்டு எங்க அண்ணி அனுப்பி வச்சுட்டோம். அந்த குழந்தையும் எங்க அக்கா தான் வளர்த்தா. தாயா வளர்த்தா, அத்தையா வளர்க்கற, அம்மாவா வளர்த்தா. அந்த பிள்ளைக்கு ஆக வேண்டிய செலவு எல்லாத்தையும் எங்க அக்கா தான் பாத்துக்கிட்டா. ஆனா என் ஒய்ஃபும் குறை சொல்ல முடியாது. அந்த குழந்தைய நல்ல சொந்த குழந்தையவே பார்த்தா. என் வீட்டுல தான் வளர்ந்தா. எங்க அண்ணனுக்கு பிறந்த குழந்தை, எனக்கு பிறந்த குழந்தை, என் அக்கா, என் அம்மா அப்பா, என் ஒய்ஃபுன்னு கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்பதான் ஒரு முக்கியமான கேஸ், என்கவுண்டர் கேஸுக்கு என்ன மாத்துறாங்க. அந்த ஆபரேஷனை நான் நல்லபடியா முடிச்சேன். அன்னிலிருந்து எனக்கு பேரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் பேர் கிடைச்சது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த கேஸ் வந்தாலும் என்னையே என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இதுல என் பேரும் புகழும் ஓங்கி வளர்ந்தது. அப்படி ஒரு முக்கியமான கேஸை பிடிக்கும் போது நான் ஒரு கேஸை என்கவுண்டர் பண்ணினேன். அந்த கேஸ் பேப்பர்ல வந்தது. என் வீதி அன்னைக்கு அந்த பேப்பர் எங்க வீட்லயே விழுந்திருக்கு. குற்றவாளிகளை சுட்டு பிடித்த தமிழரசன் அப்படின்னு என் போட்டோவோட வந்திருந்தது. அப்ப என் மனைவி 2வது குழந்தை வயிற்றுல இருந்தது. உங்க ஒய்ஃப் எதுவும் சொல்லலையா? சொல்லாம இருப்பாரா? மயக்கமே போட்டு விழுந்தா. இத்தனை வருஷம் என்ன ஏமாத்திட்டீங்களா? இத்தனை வருஷம் என் கூட பொய்யா குடும்பம் நடத்துனீங்களா? இத்தனை வருஷம் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு கத்துனா. அக்கா நான் எல்லாரும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்த்தோம். உன் மேல உள்ள காதல்னாலதான் நான் மறைச்சேன்னு எவ்வளவு சொல்லி பார்த்தேன். அவளால அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்கவே முடியல. அவளுக்கு காதலை விட நான் அவளுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணதான் அவன் மனசு இருந்தது. சரி, கல்யாணத்துக்கு அப்புறமா தான் நீங்க சொல்லியிருக்கணும்னு அவ பக்கம் நியாயத்தை சொன்னேன். நான் என் தவற புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பயம், இவ்வளவு அழகான மனைவி யாராவது விட்டு கொடுக்க முடியுமா? அவ குணத்திலயும் சரி, அழகுலயும் சரி அவளுக்கு ஈடு யாருமே இல்ல. ரொம்ப குணவதி, புத்திசாலி. கத்துனா கதர்னா என்னால அதை பார்க்கவே முடியல. பைத்தியக்காரி மாதிரி வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு தினம் பைத்தியம் மாதிரி நடந்துக்கிட்டா. என்ன பார்த்தாலே அவளுக்கு பிடிக்கல. என்கிட்ட எரிஞ்சு விழ ஆரம்பிச்சா. எந்த அளவுக்கு என்ன காதலிச்சாலோ அப்புறம் அந்த அளவுக்கு என்ன வெறுக்க ஆரம்பிச்சா. என்ன பார்த்தாலே கத்த ஆரம்பிச்சா. நான் பைத்தியமாவே ஆயிட்டான்னு நினைச்சேன். அவளால ஒரு ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியல. எங்க அக்கா என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் கேட்டா. உனக்கு உன் பொண்டாட்டி வேணுமா, உன் வேலை வேணுமானு. எங்க அக்கா உன் பொண்டாட்டி தான் வேணும்னு நீ சொல்லுன்னு சொன்னா. வேற ஏதாவது வேலை செஞ்சு பொழைச்சிக்கலான்னு சொன்னா. கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு முன்னேறி மேல வந்து மறுபடியும் அப்படி கீழே போக முடியும். ஒரு ஊரே எங்களை ஒதுக்கி வச்சிருந்தது காசு பணம் இல்லன்னு. பக்கத்து வீட்டுல கல்யாணம் நடக்கும், என் சொந்தக்காரங்க வீட்டுல கல்யாணம் நடக்கும். எங்களை கூப்பிட மாட்டாங்க, என்ன காசு பணம் இல்ல. அத்தனை அவமானத்தை தாங்கி நான் படிச்சு மேல வந்து திரும்ப என்ன மறுபடியும் அதே நிலைமைக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. முடிவு பண்ண அவன் மனசை என்னால மாத்த முடியும். ஆனா இந்த வேலையை நான் இழந்தா திரும்ப இந்த வேலைக்கு நான் வர முடியுமா? இன்னொன்னு, குற்றவாளிகளை பிடிக்கணும். நிறைய பொறுப்பு எனக்கு இருந்தது.
அண்ணன் பிள்ளைய ஒண்ணு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் பெத்த மூத்த பிள்ளை ஒண்ணு இருக்குது. இப்படி எல்லாத்தையும் என்னை சுத்தி பார்க்கும்போது கல்யாணம் முடியாம இருக்கிற என் அக்கா இப்படி நான் எல்லாரையும் பார்க்கும்போது என் நிலைமை காதலுக்காக இழக்கலாம். ஆனா எனக்காக மத்தவங்க வாழ்க்கை நான் இழக்க முடியாதுல்ல. முடிவு பண்ணேன். பொண்டாட்டிக்கிட்டே கேட்டேன், என்ன பண்ணலாம், என்னால வேலையை விட முடியாது, எனக்கு பொறுப்பு இருக்குன்னு சொன்னேன். ஒரே ஒரு வார்த்தை, இந்த குழந்தையும் பெத்து கொடுத்து நான் போயிருவேன்னு சொன்னேன். என்ன சார் சொல்றீங்க? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவ கோவப்பட்டாலும் அடிச்சாலும் பிடிச்சாலும் என் கூட இருப்பான்னு நினைச்சேன். ஒரே வார்த்தை, இந்த குழந்தை பெத்து கொடுத்துட்டு நான் உன்னை விட்டு போயிருவேன்னு சொன்னேன். அந்த வார்த்தை எனக்குள்ள கோவத்தை ஏற்படுத்துச்சு. ஒரு சின்ன தவற மன்னிக்க முடியாதவா எப்படி என்ன உண்மையா காதலிச்சிருக்க முடியும்? அந்த இடத்துல எனக்கும் கோவம். அவன் மேல உள்ள காதல் நடந்தேன்னு அந்த பொய்ய சொன்னேன். அதை கூட புரிஞ்சுக்காம ஒரு பொய் சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அப்படியே பெத்த குழந்தை என்னெல்லாம் விட்டுட்டு போறேன்னு சொன்ன அந்த வார்த்தை எனக்குள்ள கோவத்தை ஆத்திரத்தை ஏற்படுத்துது. போன்னு நானும் சொல்லிட்டேன். அதே மாதிரி குழந்தை பிறக்கிற வரைக்கும் அங்க இருந்தா அவகிட்ட ஏதாவது மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். அவகிட்ட இருந்து ஒரு துளி கூட மாற்றம் வரவே இல்லை. சொல்ல போனா ராட்சசியாவே மாறிட்டான். அவன் அப்படி நடந்துக்கிறது எனக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. அவன் மேல உள்ள காதல் போய் அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சது. குழந்தை பிறக்கிற நாள் வந்தது. 2வது குழந்தை பிறந்துச்சு, பொன் குழந்தை. திரும்பி பார்க்கறதுக்குள்ள அங்கிருந்து போயிட்டான். சார், எந்த தாயுமே பண்ணக்கூடாத வேலையை அவ பார்த்தா. பிறந்த குழந்தைய போட்டுட்டு போயிட்டான். அது என்ன குழந்தைன்னு கூட அவ கேட்கல. எனக்கு என்ன பண்ணுனே தெரியல. ஒரு பக்கம் எங்க அண்ணன் பெத்த பெண் குழந்தை, இன்னும் நான் பெத்த மூத்த பிள்ளை, இப்போ பிறந்த கை குழந்தை. 3 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆணு. நான் டூட்டிக்கு வருவேனா, குழந்தைங்களை பார்ப்பேனா, எனக்கு என்ன பண்ணுனே தெரியல. பைத்தியமே பிடிச்சது. அக்காவோட சப்போர்ட். அக்கா தான் 3 குழந்தைங்களையும் பார்த்தா. அப்படியே அம்மா அப்பா வந்து துக்கத்திலே போய் சேர்ந்துட்டாங்க. நான் பையன் வாழ்க்கை இப்படி போச்சுதுன்னு அம்மா அப்பா நொந்தே செத்து போயிட்டாங்க. என்னால என் அக்கா நான் நிறையாக்கப்பட்டேன். எங்க அக்கா கல்யாணமே பண்ணிக்கல. நான் எவ்வளவு சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கணும். அக்கா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் கல்யாணம் பண்ணிட்டா உன் பிள்ளைங்களை யார்ட்டா பாப்பானு. அக்கா கல்யாணமே பண்ணிக்கல. அப்படியே போய்கிட்டு இருந்தது. திடீர்னு அவங்க வீட்டுல இருந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்தாங்க. கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. ஏமாத்து கேஸ்ன்னு டைவர்ஸ் கிடைச்சது. சார், கோர்ட் ஆர்டர் படி மூத்த பொண்ணு அவளுக்கு வேணும்னு வாங்கிக்கிட்டா. அவ 2வது குழந்தைய பத்தி கேட்கவே இல்லை. மூத்த குழந்தைய நான் அன்னைக்குதான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் என் பிள்ளைய பார்க்கவே இல்லை. என் குழந்தைய எங்க வச்சு வளர்க்க கூடாதுன்னு கண்ணாத இடத்துக்கு எங்க கூட்டிட்டு போயிட்டான். அவங்க எங்க போனாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. என் மூத்த பிள்ளை அன்னைக்கு போனதுதான். என் 2வது புள்ள கை புள்ள என் அக்கா தான் பார்த்துட்டு இருந்தா. என் அண்ணன் இறந்துட்டான். அந்த புள்ளி எங்க அக்கா தான் பார்த்துக்கிட்டு இருந்தா. என் 2வது புள்ளைய தான் நான் தான் வளர்த்தேன். துரு துருன்னு வருவா. அவளை மாதிரி யாரும் சேட்டை பண்ண முடியாது. அவ்வளவு சேட்டை பண்ணுவா. எனக்கு என் புள்ளதான் ஆறுதலா இருந்தா. அவளுக்கு நான் வீரத்தை கத்து கொடுத்தேன். அவன் முன்னாடி நான் கோய காட்டிக்க கூடாதுன்னு எப்பவுமே வீரனா கெத்தாதான் நான் இருப்பேன். எனக்கு போஸ்டிங் மேல போஸ்டிங், மிரட்டலு, அது இதுன்னு எனக்கு வந்துகிட்டே இருந்தது. அரசியல் தலையீடு, என்கவுண்டர்னு பார்க்க நாளுக்கு நாள் எனக்கு வளர்ந்துட்டே இருந்தது. இதெல்லாம் என் புள்ள பாத்துக்கிட்டு தான் இருந்தா. என் அப்பா எவ்வளவு பெரிய வீரன் அப்படின்னு அவன் ரொம்ப பெருமையா சொல்லுவான். தன் பேருக்கு பின்னாடி என் அப்பா பேர் தான் போடுவேன்னு அவன் கெத்தா சொல்லுவான். இசை தமிழ், அவ என் வீரத்தை பார்த்து வளர்ந்தவன். நான் ஸ்டேஷனுக்கு எங்கேயாவது போனா அவளை தூக்கிட்டு போவேன். அங்க நான் பண்ற ஃபைட்டு எல்லாத்தையும் பாப்பா. அவளை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஹீரோ. சின்ன வயசுல சொல்லுவா, என் பேரு இசை தமிழ். அவளுக்கு யாராவது இசைன்னு கூப்பிட்டா பிடிக்காது. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் நான் ஹீரோ, வீரன். சந்தோஷமா தான் அவர்களுக்கு வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. காதல தோத்தாலும் அழகான பரிசு என் பொண்ணு, என் அக்கா. ஏதோ எங்க வாழ்க்கை ஓரளவுக்கு போய்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் என் பொண்ணை தூக்கிட்டானுங்க. எதுக்கு? என்ன மிரட்டதுக்காக. நான் ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணினேன். ரவுடி கும்பல கிட்டத்தட்ட 7 பேரை கொண்டேன். அதுல ஒருத்தர் தப்பிச்சு என் பிள்ளைய தூக்கிட்டான். என்ன சரணடைய சொன்னான். இல்லைன்னா உன் பொண்ணை நாசம் பண்ணிடுவேன்னு என்கிட்டே மிரட்டணும். என் பொண்ணு ட்ரெஸ் எல்லாம் கலத்தி எனக்கு அனுப்பணும். என் பிள்ளைய அடிச்சு சித்திராதப்படுத்திருக்கான். நான் சரணடையணும்னு எதிர்பார்த்தான். நானும் என் பிள்ளைக்காக சரணடையலான்னு போனேன். என் புள்ள என்னை பார்த்துட்டான். பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், டேய் எங்க அப்பா வீரன்டா, டேய் என் அப்பா வந்துட்டாருடான்னு அந்த பிஞ்சு குரலான்னு சொன்ன. அப்ப முடிவு பண்ணேன், என் புள்ள முன்னாடி நான் எப்பவே ஹீரோ தான். அவன் கொடுத்த தைரியத்துல அவன் அன்னைக்கு அதே இடத்துல என்கவுண்டர் பண்ணேன். ஆனா எனக்கு அன்னைக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கல. நான் சட்டத்தை மீறதா சொல்லி என்னை கைது பண்ணாங்க. அதனால இதுக்கப்புறமும் என் குழந்தைய இங்க வச்சு வளர்க்க முடியாது. என்கிட்ட வளர்ந்தா இப்ப இல்ல, அவன் பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா, இப்ப கடத்தி இவ்வளவு சித்திராவதப்படுத்தினவன் ஒரு 14-15 வயசு என் பிள்ளை கடத்தி ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னா, பொம்பளை புள்ள திடீர்னு வளர்ந்து நிப்பா. பெரிய பொண்ணாவா, நான் என்ன பண்ண முடியும்? அவளுக்கு அப்ப வயசெல்லாம் கிடையாது. கொஞ்சம் பொண்ணு 3 வயசு தான் இருக்கும். அதுதான் அவளை விட்டு பெரியதுக்கு சரியான வயசுல நான் முடிவு பண்ணேன். சார், என் பிள்ளை விட்டு நிரந்தரமா பெரியதுக்கு முடிவு பண்ணேன். அவன் என் பிள்ளைன்னு யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதனால என் அக்கா உங்க ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. அப்படின்னா அது அவங்க அம்மா இல்லையா? ஆஹா, அது என் அக்கா. மூத்தது அண்ணன் பொண்ணு.
ரெண்டாவது உள்ள வந்தா என் பொண்ணு. என் அக்காவும் நான் உங்களுக்கு அத்தனை சொல்லி வளர்க்கல. என் அக்காவும் அம்மான்னு தான் சொல்லி வளர்த்திருக்கா. அந்த பிள்ளைங்க அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கு. எங்க அக்கா அந்த ஊருக்கு போகும்போதே ஒரு விதவை கோலத்துல போனா. அப்போதான் ஊருக்காரங்களுக்கு சந்தேகம் வராது. புருஷனை எங்கன்னு கேட்க மாட்டாங்க. முதிர் கன்னியா இருக்கான்னு சொன்னா பிரச்சனை வரும்னு அக்கா ஒரு விதவை கோலத்துல தான் அந்த ஊருக்கு போனா. என் பிள்ளைங்களுக்காக கன்னி பருவத்திலேயே விதவியானவ தியாகம் பண்ணா. அப்பவே என் பொண்ணு அங்க கூட்டிட்டு போனதுனால என் பொண்ணுக்கு நான் அப்பான்லாம் இப்பவும் தெரியாது. ஆனா அந்த பிஞ்சு வயசுல அவளுக்கு அப்பான்னா ஹீரோ. அததான் இன்னும் அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. நீங்க எப்படி சார் அவங்க உங்க பொண்ணு கண்டுபிடிச்சீங்க? மறுநாள் காலேஜ்ல ஃபங்க்ஷனு நான் போனேன். என்ன கெஸ்டா கூப்பிட்டு இருந்தாங்க. அவதான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருக்காள. அப்போ கூட அவ அன்னைக்கு நடந்த இன்ஸ்டன்ட் தான் ஒரு ஸ்டோரியா மேடையில பேசினா. எனக்கு இடியே விழுந்தது. அந்த ஸ்டோரியை சொன்ன பொண்ணு யாருன்னு திரும்பி பார்த்தா இவா நிக்கிறா. பேரை கேட்டு இசை தமிழ்ல. அந்த தமிழ் சொல்லும் போது அவளுக்குள்ள வர்ற வீரமும் சந்தோஷமும் என் புள்ளன்னு நான் கண்டுபிடிச்சேன். உலகத்திலே அவ சொன்ன குட்டி ஸ்டோரியை வச்சு இது என் புள்ளன்னு கண்டுபிடிச்ச போத அப்பே நாதான். அவ சொன்ன ஸ்டோரி அவளுக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட். அவளை ஒருத்தன் கடத்திட்டு போனது, என்ன சரணடை வச்சது. ஆனா என் புள்ள என்ன வீரனை பார்த்ததுனால நான் சரணடையாம இருந்தது. அதை என் புள்ள அவளுக்கு கெத்தா சொல்லிக்கிட்டு இருந்தா ஸ்டோரியா. அவளுக்கு மறக்கல. என் முகம் தான் அவளுக்கு மறந்துருக்கு. ஆனா அப்பா ஒரு வீரன், வீரன் தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே நான் அவளை ஃபாலோ பண்ணி போனேன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக. நான் நினைச்ச மாதிரி அவன் என் பொண்ணுதான். என் அக்கா கிட்ட தான் வளர்ந்துட்டு இருக்கா. சந்தோஷமா திரும்பி வந்தேன். ஆனா அப்பா இறந்துட்டதா அவ இறந்துட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அப்பா ஒரு வீர மாறன் அடைஞ்சிருக்காரு. வீரம் பெத்த பொண்ணு. நான் அதனால என்னால எதுவும் முடியும்னு அவன் நம்புறான். நான் பாதி டிரான்ஸ்பர் ஆகி இந்த மாதத்துக்கு வந்ததுக்கு காரணமே அவளை பாதுகாக்கிறதுக்கா. அப்பதான் என் பொண்ணு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நான் கண்காணிக்க ஆரம்பிச்சேன். அவ எம்எல்ஏ நல்லசிவன்கிட்ட ஏதோ பகையை வளர்த்திருக்கா. நல்லசிவன்கிட்டயா என்னன்னு தெரியல. ஆனா நல்லசிவன் ஏதோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கான். அதை என் புள்ள கண்டுபிடிச்சிருக்கா. அதனாலதான் அவன் ஒரு சின்ன பொண்ணு கூட பார்க்காம இவ்வளவு பெரிய ஈத்திர வேலையை பார்த்திருக்கான். அப்போ உங்க ஒய்ஃப் மூத்த பொண்ணை பத்தின எந்த விவரமும் உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. எங்க இருக்காங்க, என் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுவும் எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு உங்களுக்கு என்னை விட்டு போகும்போது ஒரு 1.5 வயசு தான் இருக்கும். எனக்கு அடுத்தடுத்து குழந்தைங்க அழகு போல இருப்பா. எஸ் சார், நீங்க முயற்சி கூட பண்ணலையா? முயற்சி பண்ணாம இருப்பானா? மனைவி புள்ளி யாராவது முயற்சி பண்ணாம இருப்பாங்களா? எனக்கு என்னமோ அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா நினைக்கிறேன் சார். இல்ல, அப்படிதான் எனக்கு தகவல் வந்தது. நான் உயிர்ப்பியா காதலிச்சவன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு எனக்கு செய்தி வந்தது. நான் அதை உண்மையா பொய்யான்னு விசாரிக்க விரும்பல. எனக்கு அதை தாங்கிக்க மனசு வரல. உயிர்க்குயிரா காதலிச்சவன் இன்னொருத்தனுக்கு சொந்தமானதையே நினைச்சு பார்க்க முடியாது. ஆனா உங்க கூட வாழ்ந்துட்டு இன்னொருத்தன் எப்படி சார்? சாரி சார், நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு உங்க மேல கோவப்பட்டுட்டேன். ஏன்னா நான் உங்களை ரோல் மாடலா பார்த்து வளர்ந்தவன். உங்க வீரத்தையும் துணிச்சலையும் பார்த்து வளர்ந்தவன். சின்ன வயசுல உங்களுக்காகவே பேப்பர் வாங்கி உங்க படத்தெல்லாம் அப்படி பேப்பர்ல வெட்டி வெட்டி வீரோட செவர்னு எல்லா பக்கமும் ஒட்டி வச்சேன். உங்களை பார்த்து கபடியில ஜெயிக்கணும், கபடியில ஜெயிச்சா உங்களை மாதிரி பெரிய என்கவுண்டர் ஆகலான்னு எவ்வளவு முயற்சி பண்ணது எல்லாம் உங்களை பார்த்துதான். உங்களை ரோல் மாடலாவே பார்த்துட்டு நீங்க எந்த ஒரு கேஸா இருந்தாலும் அதை என்கிட்ட கொடுக்கும் போது எனக்கு கோவம் ஆத்திரமும் வந்தது. நான் இவர் யார் ரோல் மாடலா நினைச்சேன்னு. ஆனா இவ்வளவு சோகம். நானும் வீரனா தான் இருந்தேன். ஏன் உங்ககிட்ட பொறுப்பை கொடுக்குற வரைக்கும் நான் அப்படித்தான் இருந்தேன். அதான் சொல்றேனே, காலேஜ்ல என் பொண்ணை பார்த்தேன்னு அதுக்கப்புறம் எனக்கு பயம் வந்துட்டு மறுபடியும் நான் என் பொண்ணை இழக்கிறதுக்கு விரும்பல. அவளுக்கு எப்படியாவது பாதுகாப்பு கொடுக்கணும். நான் இப்ப போய் ஏதாவது ஒரு கேஸ் எடுக்க அவனுக்கு என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சானுங்கன்னா அதனாலதான் வீரமும் துணிச்சல் ஒரு ஆம்பளை தேடுனேன். உங்களை நான் தேர்ந்தெடுத்தேன். உசருக்கும் எதுக்குமே அஞ்சாத ஒரு மாவீரனை கண்டுபிடிச்சேன். பொறுப்பு உங்ககிட்ட நான் கொடுத்தேன். எனக்கு அதுல எந்த அவமானமும் தெரியல. எந்த கேஸ் வந்தாலும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது நான் சந்தோஷமா தான் ஒப்படைச்சேன். ஒரு மாவீரங்கிட்ட இத்தனை கேஸையும் கொடுக்குறேன்னு நீங்களும் அடிச்சு தூள் குழப்புனீங்க. எவனும் உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியல. எந்த ரவுடியா இருந்தாலும் சரி என்கிட்ட நீங்க பெர்மிஷனே கேட்க மாட்டீங்க. சுட்டு தள்ளிட்டு தான் வருவீங்க. உங்களே மாதிரி தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னால முடியல. எவனுக்கும் அஞ்சாம பதில் சொல்ற உங்க வீரம், எவன் வந்தாலும் மோதி பாக்குற உங்க துணிச்சல் எல்லாமே எனக்கு பிடிச்சது. அப்படி என்ன பார்த்த மாதிரியே இருந்தது. நான் வாழ்க்கையில தோத்து போயிட்டேன். நான் வாழ்க்கையில தோத்து போக மாட்டேன். என் கனவுல நான் தோத்து போக மாட்டேன். இப்போ சொல்றேன், உங்க பொண்ணு கூட தான் நான் வாழ்வேன். என் பேர பிள்ளையில பாக்குற வரைக்கும் என் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்வேன். எவனும் என் தலை மயிர கூட புடுங்க முடியாது. அந்த நம்பிக்கையில தான் உங்க பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். என் பொண்ணு வளரும் போது தாய் தகப்ப இல்லாம வளர்ந்தா. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவளை அனாதை ஆக்கிற கூட நான் கோவப்பட்டேன். எந்த கோப்பனும் என்ன எதுவும் பண்ண முடியாது சார். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இல்லாம ஒரு பொண்ணு என்ன, ஒரு பொண்ணு பக்கத்துல கூட நான் நின்றுக்க மாட்டேன். எனக்கு நம்பிக்கை அந்த போய் தான் உங்க பொண்ணு நான் காதலிச்சேன். அவகிட்டே நான் வாக்கு கொடுத்தேனே, உன் கூட தான் வாழுவேன், உன் கத்துல தாலி கட்டுவேன். என்னை பத்தி இன்னும் கவலைப்பட வேண்டாம். உங்க பொண்ணு நல்லா இருப்பா. உங்க வீட்டுல சம்மதிப்பாங்களா?
சார் நான் என்ன சின்ன பையனா எங்க வீட்டுல ஒருத்தட்டியா பர்மிஷன் கேட்கறதுக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. அவ ஏன் மனைவி, அதுக்காக தான் வீடு வாசல்லாம் பார்த்து வச்சிருக்கேன். அதான் சொன்னேன். இப்போ கூட குடும்பம் நடத்திட்டு வந்தேன். டேய் சும்மா சின்ன சின்ன விளையாட்டு. டேய் அது ஏன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா? உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். சீக்கிரம் குடும்பம் நடத்துவேன். ஓடிடு. தாத்தா கணுமா? டேய் ஆயிருவீங்கன்னு நினைக்கிறேன். டேய் ஓகே சார். கண்டிப்பா தாத்தா வைக்கிறோம்னு நினைக்கிறேன். டேய் சீக்கிரமா தாத்தா வாக்குடா. நான் இதெல்லாம் விட்டுட்டு என் பேர பிள்ளை என் புள்ள கூட சந்தோஷமா வாழணும். என் பொண்ணு நல்ல பையனை தேர்ந்தெடுத்திருக்கா. சரியான ஆள்தான் பிடிச்சிருக்கா. வீரன் மா வீரன், நானே பார்த்து பொறாமப்பட்ட மா வீரன். என்ன துணிச்சல் இவனுக்கு! ஒரு துளி பயம் கண்ணில் இருக்கான்னு பாரு. வித்தார கள்ளி வர குடிக்க போனாலாம், அந்த கத்தால முள்ளு கையோட வந்துச்சான். அந்த கதையாதான் இருக்குது. ஏமா ஆம்பளை பையனை பெத்தாலும் பாடு, பொம்பளை பிள்ளைய பெத்தாலும் பாடு. என்ன அண்ணங்கிட்ட பேசுங்க. அவன் மூத்தவனை சேர்மாவுக்கு அம்மா மூத்தவனை பேசி முடிங்க. என்ன திடீர்னு? இல்லை அவன் சேர்மாவுக்கு நம்ம கடக்காட்டு பக்கத்துல இருந்து ஒரு பெரிய துப்பு வந்திருக்கும் போதுக்கு 200 பவுன் நகை கொடுக்காங்களாம், கார் கொடுக்காங்களாம், பைக்கு கொடுக்காங்களாம். அதை நானே கொடுத்துட்டு போகிறேன். என் பிள்ளைய கட்ட சொல்லுங்க. நம்ம அண்ணன் பிள்ளையில தவிர வேற எந்த பிள்ளைகளுக்கும் என் பொண்ணை கொடுக்க முடியாது. இல்ல தெரியாம தான் கேட்க. இவ்வளவு சீதத்தை கொடுக்குறவா வேற உருளகத்துல ஒரு பையனே கிடைக்கலையாங்க. அந்த வித்தார கள்ளி உங்களால ஏமாத்திக்கிட்டு இருக்கா. அப்படி எவன் 200 பவுனையும் கொடுத்து காரை கொடுத்து பங்களாவை கொடுக்கான் எனக்கு தெரியல. அது எவன் கொடுக்கான்னு கேட்கேன். கேட்காமலாம் மைண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காத. அவன் சொன்ன பை தானே நீ இப்ப 100 பவுன் போட்ட இடத்துல 200 பவுன் போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல தெரியாம தான் கேட்க. நீனும் உன் புருஷனும் ராப்பகலா நொறுங்க தரிக்க ஒரு வேலை வெட்டியை பார்த்து சொத்து சுகத்தை சேர்த்து இந்த வித்தார கள்ளி கிட்ட கொண்டு கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு நான் கேட்கேன். சொத்து சுகத்தை பார்க்காம உன் புள்ளைய மட்டும் எவனாவது விரும்பினாமனா புள்ளை தூக்கி கொண்டு கொடு. இல்ல இவ்வளவுதானு குடிக்கிய அதே 3 வேளை சோத்த தானே உன் புள்ள திங்க போறா. இல்ல உன் மவளுக்கு நீ இவ்வளவு 200 பவுன் நகை பங்களான்னு கொடுக்கனால உன் மவளுக்கு என்ன தங்கத்தை வச்சு சோத்த போட போறா. அதே குண்டால வச்சுதான் கஞ்சி ஊத்த போறா. இதை எடுத்து இங்க கொண்டு கொடுக்குன்னு நான் கேட்கேன். நீ நொறுங்க உழுந்து சம்பாத்தியம் பண்ணத ஏன் இவகிட்ட கொண்டு கொடுக்குன்னு நான் கேட்கேன். வெளி உலகத்துல மட்டும் என்ன சும்மாவா கட்டிட்டு போவானுவ? இந்த முட்டாள் மாதிரி பேசக்கூடாது. அவன் 200 பவுன் போட்டா இவன் 300 பவுன் போட்டானு. உன் புள்ளை எங்க கொடுத்தா நல்லா இருக்குன்னு முத பாரு. கிளவி ஓச்சு விட்டுறா போலுக்க. அந்த சீம ஜெரிக்கு சொன்னாலும் கேட்க வாங்கிட்ட. என் மகனுக்கு 200 பவுன் போட்டு கேட்டு வராவண்ணே. அப்படி சொன்னதா நீ 250 பவுன் போடுவண்ணே அவ சொல்லிருப்பா. அவ வித்தார கள்ளி. சரி யாரோ ஒருத்தருக்கு கொடுக்க. அது அண்ணனுக்கு கொடுத்துட்டு போறேன். நான் எங்க அப்படி சொன்னேன்? சீமை இல்லாத சரிக்கியே என் வீட்டு நெய்யே நானா. இங்க பாருங்க சேர்மாவுக்கு உண்மையில கடக்காட்டுல இருந்து வந்திருக்கு துப்பு. உன் மகனை விக்கலான்னு முடிவு பண்ணிட்ட. வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வா. உன் பையனை விக்கணும்னு நினைக்காத. சரி பெண்ணே மைனி நான் 250 பவுன் நகை தாரேன். ஒரு கார் எடுத்து விட்டுருதேன் போதுமா? என் பேரனுக்காக நான் சொல்லல. அவன் என்ன தங்கத்திலேயே அவ பெத்து வச்சிருக்கா நான் கேட்க. அதே ரத்தமும் சரி உள்ள மனுஷன் தானே. ஏமா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் ஏக்கியான பேசிக்கிட்டு இருக்காதீங்க. என் மொவ கேட்டனா சேர்மதான் கட்டுறேன். இப்ப என்ன பண்ண சொல்றியே? இந்த பிறந்த நிக்கை உனக்கு இவா இந்த பேச்ச முத குறைங்க. சொன்னா கேளு. சேர்மாக்கு உன் மொவ வேண்டாம். சொன்னா கேளு. அவன் கிங்ஸனுக்கும் கட்டி வைக்க மாட்டேங்கியா, சேர்மாவுக்கும் கட்டி வைக்க மாட்டேங்கியா. நான் மூத்தவன் இந்த உள்ள காரிய கூட்டி வந்திருக்கான். அவளுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. இவன் சொத்து சுகம் இருந்தும் என் பிள்ளைக்கு நான் மாப்பிளைக்காக லோன்னு அலையணும். நீங்க எனக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதானே ஏன் சொல்ல மாட்டா? நான் என்ன பண்ண? மூத்தவன் துறைக்கு என் பிள்ளைய கட்டி வச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா நான் கேட்க. அது அப்படியே இந்த பின்னாடி நிக்கப்ப அந்த சீம சரிக்கு அவ கிட்ட கேளு. உங்க அம்மைக்கு எப்ப பார்த்தாலும் என்ன வசப்பாடணும். பையலுக்கு 30 வயசு தாண்டிருக்கு அப்புறமும் அங்க 60 பவுன் கொடுப்பாவளா, அங்க 250 பவுன் கொடுப்பாவளா, 500 பவுன் கொடுப்பாவளான்னு அலைஞ்சா. அவனுக்கு கல்யாண வயசு கடந்து போச்சுது. ஆம்பளை எத்தனை நாள் கண்ட்ரோலா இருப்பான்? அதுவும் இந்த வீட்டு பையனை பை தான் இவ்வளவு கண்ட்ரோலா இருந்திருக்கான் இவ்வளவு வயசு வரைக்கும். அவனுக்கு ஒத்தி பிடிச்சது. நான் இவன் கல்யாணமே பண்ணிக்க மாட்டான்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. கூட்டிட்டு வந்துட்டான். இல்ல என்கிட்ட நீ சாடுதா? உங்ககிட்ட போன் பேசும்போதெல்லாம் துறைக்கு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணுவீங்கன்னு எத்தனை நாள் உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். இங்க பாரு இவ மாய்மால நடிப்பை நம்பி நீ ஏமாந்து போயிடாத. அப்படித்தான் நான் இவகிட்ட பேசுறேன். மூத்தவனுக்கு முடிப்போனே இவ சரின்னு என்கிட்ட சொல்லிட்டு சாதகத்தை தூக்கிட்டு கிளம்பிடுவா அவன் ஒன்னே வீட்டுக்கு. ஐயோ கிளவி எல்லாத்தையும் போட்டு கொடுக்குதே. என்ன சொல்லுதியா மைனி? இது ரெண்டுக்கும் சண்டை கூட பார்க்காம நம்பாதீங்க. இந்த பொய் போராட்டத்தை பண்ணிட்டு இருந்த வாயை இழுத்து வச்சு அறுத்து போடுறேன். இந்த தங்க தாய்கிட்ட நடக்காது. இங்க பாரு நேரா அவ அண்ணங்கார வீட்டுக்கு போயிடுவா. அவ அண்ணங்காருக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குதே. அங்க போய் என் சம்மந்தி எனக்கு 200 பவுன் தாரேன்னு சொல்லியிருக்கா. நீ கூட ஒரு 10 பவுனை வச்சு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு அங்க போய் பேரம் பேசுவா. அப்படியே அவ சின்ன அண்ணன் வீட்டுக்கு போவா. அங்கேயும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது. அங்க போய் பெரிய அண்ணன் 250 பவுன் நகை போடுன்னு சொல்லியிருக்கான். நீ கூட ஒரு 10 பவுன் நகை வச்சு உன் பிள்ளையை என் மகனுக்கு கட்டி வச்சிரு அப்படி
பண்ணுது, சின்னவங்கிட்ட போய் வேற பேசிடுவா. இப்படி பயலுல வச்சுக்கிட்டு இவ வியாபாரம் பண்ணுதா. இதுக்கு பேரு என்னன்னு நீ சொல்லு பாப்போம். இதுக்கு பேரு என்னது? என் பேர பயில்வ இயற்கையாவே கட்டுப்பாடோடு உள்ள பயில்வ, ஒழுக்கமான பயில்வ. அதனாலதான் இது நாள் வரைக்கும் அந்த பயில எந்த புள்ளையும் எடுத்து பார்க்காம ஒழுக்கமா அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. இந்த சீமைக்கு என்னது நினைப்பு? நம்ம இந்த ராட்சசி மாதிரி நிக்கனாலதான் நம்ம பயிலுவ நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே நிக்கானு நம்மளுக்கு நினைப்பு. அவனை இயற்கையாவே சுத்தமா இருக்குது. ரத்தம் என் புருஷ ரத்தம், இந்த விளங்காத ரத்தம் கிடையாது. இங்க பாரு, அந்த பயில ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டானுவ. இவ குடும்பத்துல அடிச்சு கும்மி அடிச்சிருவானு இந்த பயில பொறுத்து போறானுவ. நீ நல்ல பயில தான் சூஸ் பண்ண, ஆனா இந்த வீட்டுல வேண்டாம். உன் மோளை வெளியில கொண்டு கட்டி கொடுப்போம். ஐயோ, கிழவி கும்மி அடிச்சுட்டு போயிட்டாளே, விளங்காதவா. இப்ப இவ வீட்டுல இருந்து பொண்ணு எடுக்கலன்னா கிழவிக்கிட்டு இருக்கத 50 பொண்ணு அதையும் கிடைக்காம போயிருமே. ஐயோ, களக்காட்டுல இருந்து ஒண்ணும் வரலையே. அம்மா என்ன மேனி இப்படி சொல்லுதாவே, நீங்க இப்படி சொல்லிட்டு இருந்தியா? இங்க பாரு, நான் முதல்ல சொல்லதான், உங்க அம்மைக்கு எப்பவுமே உள்ளூர்ல பொண்ணு எடுக்கணும் தான் ஆசை. உள்ளூர் புள்ளையிலே நல்லா இருக்கும், பாக்கிறதுக்கு லட்சணமா இருக்கும்னு எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. உள்ளூர் பிள்ளைனா இவளுக்கு நல்ல பழக்க வழக்கமா கடை கடைக்கு வரும். குணவுள்ள பிள்ளையிலே உள்ளூர் பிள்ளைல கட்டிக்கணும் உங்க அம்மைக்கு ஆசை. இங்க பாரு, ஒண்ணு வேண்டாம். 200 பவுன் போட்டுட்டு சேமக்கும் மவுளுக்கும் நம்ம அடுத்த வாரமே கரண்ட் வச்சுக்கலாம். நிஜமாவா? அத சொல்லிட்டோம்ல, அடுத்த வாரமே கரண்ட் வச்சுக்கலாம். வந்துட்டால மேனிக்கிட்டே உன்கிட்ட எத்தனை நாள் சொல்லுது? இங்கெல்லாம் உயரம் வரக்கூடாது எத்தனை நாள் சொல்லுது? போங்கடி வென்றுகளா. நான் சிங்கத்துக்கே வாக்கு போட்டுட்டேன், இவளுக்கு பெரிய இது மாதிரி பீத்து வாழுக. போங்கடி மொட்டைகளா. அத்தை, அது வந்து எங்க அக்காளை பார்க்க வந்துட்ட. இங்க பா, ஒத்தல உங்க அக்காளை பார்க்க கூடாதே, கிளம்பு. பாத்திலா மேனி, இப்படிதான் சிலிப்பிக்கிட்டு வருவாளுங்க. இதுதான் உங்க அம்மைக்கு பிடிச்சிருக்கு. இரு மாமியா, உனக்கு நான் வச்சிருக்கேன் பாரு ஆப்பு. நான் வைக்கிறத விட உன் புள்ளை வச்சே வைப்பேன். அங்கதாண்டி இருக்கு ட்விஸ்ட். உங்க புள்ள நான் என்ன சொன்னாலும் செய்வாரு, ஏன் செய்ய மாட்டாரா? ஆனா நீ படுத்தின பாட்டுக்கெல்லாம் சத்தியமா ஏதாவது பண்ணுவேன். அத்தை, அக்காளை மட்டும் பார்த்துட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணு பார்க்க வேண்டாம், கிளம்பு. வாழ்த்துக்கள். எப்படிடா, எப்படி எனக்கு திடீர்னு இந்த போஸ்டிங்க? தெரியலப்பா, எனக்கு தெரியலப்பா. ஃப்ராட் தானே பண்ணாத. நீ தானே இங்க கொடுத்துருக்க. யாரை சிபாரிசு பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. எனக்கு யாரை தெரியும்? ஒன்னு சொன்னேன், போஸ்டிங் கிடைச்சிட்டு சரி சந்தோஷமா கிளம்பு. எதிர்பார்க்கவே இல்லடா. பாரு, இனி உனக்கு வேலை அதிகமா இருக்கும். எனக்கு ஈக்குவலா வந்துட்டா சச்சா, அப்பெல்லாம் இல்லடா. நானே உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்தேன். சரி, நீ போற ஏரியாவும் அப்படிப்பட்ட ஏரியா தான், பார்த்து கவனமா போ. நாளைக்கு 10 மணிக்கு நீ ஜாயின் பண்ணிடணும். உனக்கு ஸ்டேஷன்ல வேலை இருக்காது, யூனிஃபார்ம் தேவைப்படாது, பார்த்துக்க. நீ ரகசியமா தான் அங்கே சுத்த வேண்டியது இருக்கும். அது நீ யாரு என்ன எங்கேருந்து வந்திருக்க இந்த டீட்டெயில யார்ட்டையும் எக்காத்த கொண்டு சொல்லக்கூடாது. எவனாலும் போட்டுவான். எதிரிகள் எங்க இருக்கான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நீ இருக்க இடத்துல கூட்ரஸ்ல எப்பவுமே செக்யூரிட்டிக்கு 2 போலீஸ் வச்சுக்க. நான் பாத்துக்கிறேன்டா. கூட அம்மா வாரீங்கன்னா மட்டும் கூட்டுட்டே போயிடாத. ஒரு ஆளு போதும். இல்ல நான் கூட்டு போகல. கொஞ்ச நாள் தனியா இரு, அப்புறம் பார்க்கலாம். சரி சரி, நானே கிளம்புறேன். என் கையால கொடுத்துட்டு போலாமன்னு தான் வந்தேன். சரிடா. நானும் என்கவுண்டர் நினைச்சா பார்க்கல. அத்தை, அக்கால மட்டும் லேசா பார்த்துட்டு போயிடுறேன். அத்தைய சம்மந்தி சொல்லிக்கிட்டு இருக்காவல்ல, போ. உங்க அக்கா நல்லதா இருக்கா, அவளுக்கு என்ன கேளூர் மாதிரி தின்னுட்டு தூங்குதா? என்னமா இவ வீட்டு வந்து அக்கா புதுசா தூங்குற மாதிரி பேசுவா. என் வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்தாடி. இருடி, உன்னை ஆட்டி படைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உங்க அக்கா என்ன உன் வீட்டுல திங்கிற தீவனத்துல இங்க தின்னுட்டு சமைக்கிறதுக்காக முக்காடு போட்டு தூங்குதா? போதவத்திகளா. அப்படி அக்கா பகல்ல தூங்க மாட்டாளே. நாங்க என்ன போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம்? ஒரே உண்ட மயக்கம் தான் உங்க அக்காளுக்கு. நல்ல செய்தி சொல்லலாம் நினைச்சேன். இவளுக்கிட்ட எல்லாம் சொன்னா உருப்படாம போயிடும். என்ன வீட்டுக்குள்ள நுழையும் போதே கத்துவலதானா? ஒண்ணு இல்ல, சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம். ஐயோ, என் மாப்பிள்ள பக்கத்துல நிக்காளே. ஐயோ, அவளை பார்க்கணே. இவளை பார்த்துட்டு என் பிள்ளைய வேண்டான்னு சொல்லிடுவானோ? பாத்தீங்களா மீனி, எப்படி மயக்கத்தல்ல பத்தியில? இதுக்குத்தான் நான் சொன்னேன். அவன் ஆம்பளை, அவன் பார்ப்பான். எப்படி பார்க்க பாருங்க, பார்க்க பாருங்க. சின்ன மைனி எப்படி பார்த்துட்டு இருக்கா? ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, நாளைக்கு கிளம்புறேன். ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, நாளைக்கு நான் கிளம்புறேன். நிச்சயமா நீ என்ன புரிஞ்சுக்குவ. நீங்க இப்படி சொல்லி புரிய வைக்க. சத்தியமனை விட்டு கொடுக்க மாட்டேன். என்னால உன்னை விட்டு நான் கொடுக்க முடியாது. பிடிச்சிருக்கு பட்டா. சரி, வெக்கமே இருக்காது. ஒரு வாலிய பையன் பக்கத்துல தான் நிக்கான். தூரம் போன உனக்கு தோணாதே? நான் என்னமோ போய் எங்க என்னமா சொல்றீங்க? உங்களை மாதிரி நான் இதுல நின்னுகிட்டு இருக்கேன். அவன் வந்து நின்னா நான் என்ன பண்ண முடியும்? சின்ன இதை ஏத்து பேசுற? பேச்சு துடிப்பா வேற மாதிரி இருக்குது.
உங்களுக்கே தெரியும் நான் முதல்ல இங்க தானே நின்னுகிட்டு இருக்கேன். நடிச்சு பேசுன மாதிரி இருக்கு. அத்தை அக்கால பாத்துட்டு போறேன் அத்தை. இதுக்குத்தான் சொல்லுதேன் பாத்துக்கிடுங்க. பயில்வை எப்ப மாறுவானுலே தெரியாது. எனக்கு ஒண்ணு இல்ல, அப்புறம் அவனும் எழுதான் வேணும்னு சொல்லிட்டாமா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க உங்க கையில தான் இருக்கு. திடீர்னு இவ்வளவு பிடிச்சிருக்கு இவன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏமா என் துணிமணி எல்லாம் எங்க ஏம்ல வேணும்? என் ட்ரெஸ் எல்லாம் எங்க? பீரோல ஒன்னையும் காணோம். என் மாவா தான் எல்லாத்தையும் தோச்சி மடிச்சு பறிக்க வச்சிட்டு இருந்தா. ஏன் ஏற்கனவே தோச்சதுல இருந்தது? இல்ல நீட்டா உன் கபோர்ட் எல்லாம் க்ளீன் பண்ணா. இவா முன்னாடியே என் பையனை கொஞ்சம் வெறுப்பேத்தினோம்னா நம்ம கேட்ட 209 நகை கொடுத்துருவா. இல்ல சேர்மா என்ன இவ்வளவு இடம் இருக்கு, என்னடா அவ பக்கத்துல போய் நின்னுகிட்டு இருக்காது இடிச்சுக்கிட்டு? இல்ல ஏன் என்னல ஏதாவது விருப்பமானு கேட்க? அம்மாவே கேக்குறாங்க. இதான் சரியான சந்தர்ப்பம், சொல்லிடுவோமா? அது என்ன வாரி எப்படி இடிச்சிட்டு நிக்க? ஏதாவது விட்டான்னு சொல்லிடு. அவ பார்வையும் அப்படிதான் இருக்கு, உன்னை முழுங்குற மாதிரி பாக்கா. ஏன் ரெண்டுத்துக்கும் ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கான்னு கேட்க? அப்படியா பார்த்தா எனக்கு இப்படி ஒண்ணும் புரியலையே. என்ன சொல்லுதீங்க? அவ உன்னை அப்படிதான் பாக்கா, அப்படி இடிச்சிட்டு வந்து நிக்க. ஒட்டோடி கட்டி பிடிச்சிரா போலுக்க. அப்படியா நின்னா? இல்லையே, நான் தானே இப்படி நின்ன. ஒருவேளை பொண்ணு மனசு பொண்ணுக்கு தான் தெரியுங்க மாதிரி ஒருவேளை விரும்புதாலோ, ஒருவேளை என்னை பார்த்து பயந்துதான் என்கிட்ட சொல்ல மாட்டேக்காலோ. என்னல உங்க அண்ணன் மாதிரி வேண்டது எல்லாத்தையும் பாத்துட்டியானே? அப்படி ஓராசிட்டு போய் நிக்க. அது வந்து அத்தை கறி நிக்கா குட்டையை குழப்பிட்டு போயிடுவான். அம்மா கிட்ட தண்ணி சொல்லிட வேண்டியதான், பிடிச்சிருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு. அது எப்படி அவங்க வீட்டில் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அம்மா துணியெல்லாம் எடுத்து வைங்க. சும்மா இருங்கம்மா. சும்மா இருங்கண்ணா, தீவுனா போச்சிருவாடா. சும்மா இருங்கண்ணே, வெக்கப்படுறேன். என்ன சேர்மா? என்னத்த? இல்ல அம்மா என்னமோ கேட்காவல. அது தீவை எனக்கு போச்சிருவான் போலுக்க. சரி போய் துணியெல்லாம் எடுத்து இப்பா அப்பா. சரிம்மா. அம்மா அப்பாங்க வருவா, நீ போ. அப்பா கிட்ட இன்னைக்கு சொல்லிட வேண்டியதான். இங்க எது போக மாட்டேன் அவளை கை பண்ணிட்டேன்னா அடுத்த திருப்ப வந்தாலையும் கூப்பிட்டு போயிடலாம். அங்க போய் அந்த ஊட்டியில எனக்கு குளிர்ல சும்மாவை தூங்க முடியும். இவ கூட இருந்தானா எப்படி இருக்கும்? தினமும் கட்டி பிடிச்சி தூங்கலாம். அம்மா அப்பாங்க எதுக்குல? வேணாம் அப்பாங்க. வருவா போ. நான் சொல்லும் போது யாருக்கு புரியுது? இப்ப புரியுதா மைனி? நான் என்ன சும்மாவா சொல்லுதேன்? இதுக்குத்தான் நான் சொல்லுதேன். எவ்வளவு நாளாலும் பரவாயில்ல மைனி, கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. சேர்மா என் பிள்ளைக்கு தான். அப்படி அடிச்சு சொல்லுங்க மைனி. மைனி இந்த வாரம் கல்யாணம் மைனி, இந்த வாரம் கல்யாணம். இந்த வாரம் யாருக்குமோ கல்யாணம்? வந்துட்டான் வெட்டி பைய. வேலை வெட்டிக்கு போவட்டாலும் பொம்பளை அழைச்சிச்சு கூத்தடிச்சுக்கிட்டாலே தான் எவனு தெரிய மாட்டேங்குது. சரி இந்த கிளவி என்னன்னா எனக்கு பேரன்லயே ரொம்ப ஒழுக்கமான பேரன்பா. எவளையா வச்சு கூத்தடிச்சுட்டு வாரம். என்னடா யாருக்கு கல்யாணம்னு கேட்டேன். உங்க அண்ணனுக்கு தான். ஓட விட்டவன் அடிச்சிடாம பாத்துக்கிடுங்க. வேண்டதோட பாத்துட்டு போயிடாதீங்க. அவனுக்கு விருப்பமான முத கேளுங்க. ஏன் அவனுக்கு கொடுத்துற மனதுக்கா? ஓஹோ கேட்டிருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு போயிருக்காங்க. வாய கொஞ்சம் அடக்கி பேசுங்க. ஒரு துட்டுக்கு பிரயோஜனம் கிடையாது மைனி. கேட்டா போலீஸுக்கு உதவி பண்ண போறேங்க. இவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கலையோ? இவனுக்கு இன்னும் வேலை கிடைக்கல. இந்த போலீஸ்ல ஏதாவது உதவினா செய்வான் போலுக்கு. சும்மா வெட்டியாலாம் கபடி கபடின்னு ஆயிதான். 24 மணி நேரம் கபடி தான். சரி மைனி நம்ம கொஞ்சம் கல்யாணத்தை சீக்கிரம் வச்சிடலாம். சரி மைனி நான் கல்யாணம் ஏற்பாடு உடனே பண்ணுதேன். எப்படியும் அங்க போய் தனியாக தான் வாழ போறோம். அதை விட தாலி கட்டி கூட்டிட்டு போயிட்டானா குடும்பம் நடத்திக்கலாம். அப்படியே செட்டில் ஆயிடலாம். அப்பா கிட்ட பேசினாதான் முடியும். இல்லைன்னா வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணிட வேண்டியதான். மாட்டேன்னு சொன்னா வலுக்கட்டாயமா தாலி கட்டிடணும். ஏரே உனக்காக தான் நின்றுட்டு இருக்கேன். பார்வையிலே கொள்ளுவா. இங்க பாரு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போறேன். இங்க பாரு நீ யாரையும் லவ் பண்ணிட்டு போ, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீ எனக்கு ஏமாத்தது தான் சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க பாரு அப்பா சொல்லி உங்க வீட்டு வந்து பேச சொல்றேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் கூட வாழலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் முடிவு பண்ணேன். ஏமாத்தல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க பாரு நான் ஒன்றும் முரடனா இல்லை, அதெல்லாம் உன்னை நல்லாச்சு காப்பாத்துறேன். நம்பி வா. நாளைக்கு கிளம்புறேன், கூட வரியா? ஏண்டி கரெக்டா தானே பேசுறேன்? தேவையில்லாம வார்த்தை விடாதீங்க. நான் உண்மையதான் சொல்றேன். உண்மையில ஒருத்தரை நேசிக்கிறேன், அவர் கூட வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை பிடிச்சாலுக்கு எனக்கு வேற எவரையும் பிடிக்காதுடி. நான் இன்னொருத்தையும் நினைச்சு கூட பாத்துக்கிட மாட்டேன். இன்னொருத்தைய கூட வாழ்றத கற்பனை கூட என்னால பண்ண முடியல. எனக்கு வேணும்.
அம்மாவுக்கு எப்படி தெரிஞ்சது நானும் அவளை உள்ள இருந்தது அப்படின்னு அசிங்கம் பிடிச்சாலும் வெளியே நின்று இருக்காங்க. சரி, அதை ஃபுல்லா கண்ணாடி கிளாஸ் போடணும். நானும் அவ்வளோ குடும்பம் எடுத்துறது வெளியில கேட்கக்கூடாது. கண்டிப்பா வேலை பார்க்க வருவாங்க. இல்ல, வேலையை பார்க்கணும். ஃபுல்லா கண்ணாடி கிளாஸ் போட்டு வேண்டியதான். அதான் சாப்பிட வரீங்களா? இல்ல, எனக்கு பசிக்கல, நீ கிளம்பு. அதான் சாப்பிட வாங்களே. இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நீ கிளம்பு. அக்கா, நம்மளே இவள் இங்கதான் இருக்காளா? கண்ணுல கட்டிச்சிருவேன், கண்ணத்துல கடிச்சிருவேன். அதான் சாப்பிட வாங்களே. கத்த பண்ண கூப்பிடல, போ வேண்டியதானே. போட்டா கொன்னுருவேன். இல்ல, நான் போறேன். கட்டிச்சிருவேன். நான் சொல்றதுலாம் கடிக்கணும். அதான் குடிக்கிறதுக்கு காஃபியாவது கொண்டு வரட்டா? இல்ல, வேண்டாம். அக்கா, இந்த சாவி புடி, நம்ம வீட்டுக்கு போ, வேலை கிடக்கு. கொன்னுருவேன். வீட்டுல கிளாஸ் போடணும்டி, வேலை போக்குறதுக்கு நிறைய சுத்துதாங்க. கிளாஸ் போடணும், வீட்டுக்கு போனா வரேன். இப்ப முடியாது. கொண்டுறேன், போ. கொண்டாங்க. நீ முன்னாடி போனா வரேன்னா. வேண்டாமா, நான் காஃபிலாம் குடிக்கிறது இல்லை, வேண்டாம். ஏமா இசை தமிழே பாட்டி. ஏமா மாமா கடையில இருக்கவ, நீ கொஞ்ச நேரம் கடையில இருந்துட்டு மாமா கொஞ்சம் வர சொல்லுமா. மாமா வந்து சாப்பிடல பாத்துக்க. சரிங்க பாட்டி. கொஞ்ச நேரம் இருந்தங்க புள்ள, என் ராசாத்தி. சரிங்க பாட்டி. ஆகா, நம்மளுக்கு கடைக்கு போகுது. கடைக்கு போனா குதூகலமா இருக்குமே. இப்ப யாருமே கடைக்கு வர மாட்டாங்க. கொஞ்ச நேரம் விளையாடுற வேண்டியதான். ஆத்தி, ஒரு நாள் விளையாண்டது யாம விளையாட சொல்லி மனசு கேட்குத. ஆள் அப்படி இருக்காளா? சும்மா இருங்க, உங்க அம்மா போத்துட்டு இருக்காங்க. அவைய கிடக்காவ, ஒழுங்க வந்துட சொல்லிட்டேன். ஏங்க வேலை அந்த கிடக்கு, சும்மா இருங்க. நான் இப்போதானே ஆஃபீஸ் முடிஞ்சு வந்திருக்கேன். இப்போ நான் உன் முகத்தை பார்க்கலான்னு ஓடி வந்தேன். எப்போ பார்த்தாலும் பயந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். விருந்தாளி நிறைய வந்திருக்காங்க, நான் என்ன பண்ண முடியும்? யாரு? எத்த கரையில் விருந்தாளிகளா? அவளு மாச கணக்கில் வந்து கிடக்காளுங்க. அவளுக்கு விருந்தாளிகளா? இங்க பார், வந்துட்டு உடனே போறவங்களுக்கு பேர் தான் விருந்தாளி. இவங்களாம் தண்டை சொல். அச்சோ, சும்மா இருங்க, அப்படி சொல்லாதீங்க. அப்படி தண்டி சொல்லுவேன். சும்மா இருங்க. என்ன சும்மா இருக்கணும்? அப்படின்னா என்ன வந்து அணைச்சுக்கணும். வா. அதெல்லாம் முடியாது, சும்மா இருங்க. கதை வேற திறந்து கிடக்கு. அவ்வளவுதானே? இல்ல, நான் கதை போட்டுட்டு வரேன். போய் படுங்க, வரேன். சும்மா இருங்க. கொன்னுறேன், போ. தங்கச்சி வேற வந்திருக்கா. அத்தை வேற அவகிட்ட புழுன்னு சொல்லுவாங்க. இவி வேற விட மாட்டேங்க. என்ன பண்ண? எங்க விடுங்க. எங்க அம்மா வந்துருவ. கதையாவது புட்டுங்க. இதாண்டி தனி கிக்கா இருக்குது. கொன்னே போட்டுற. என்ன விடுங்க. இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டேன். முடியாதே, ஹாப்பி படம் மாதிரி இருக்கடி. இருப்பாங்க. கொட்டிச்சு திங்காம விட்ட மாட்டேன். ஏங்க சும்மா இருங்க, நான் எந்திக்க போறேன். அதெல்லாம் முடியாது. எவ்வளவு கற்பைய பொண்ணாட்டி, வேலைக்கே போகாம வீட்டுல இருக்க சொன்னா இருப்பேன்டி. ஆமாமா, உங்க அம்மா சொத்த போட்டு தான் மாதிரி சொல்லி பாப்பாவ. ஏங்க குறுக்க அழுத்துதுங்க. நீ இப்படி படுக்கல. இருக்கட்டும். பாருங்க, கதை வேற சாத்தி தான் இருக்குது. புழுக்கு உங்க அம்மா தள்ளிக்கிட்டு வந்துருவாங்க, சொன்னா கேளுங்க. நான் இப்பதானே உள்ள வந்திருக்கேன், அதனால நான் எப்படி இப்படிதான் இருப்பேன்னு தெரியும். அதெல்லாம் வரமாட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு, இதை விடுங்க. அழகா இருக்கடி. சரி விடுங்க. எதுக்கிட்ட தேனம் பின்ன குத்திச்சிருக்க? ஐயோ, அங்க பாருங்க. இப்ப ஏதோ வேணும், சொன்னா கேளுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடு. வேண்டாம், சொன்னா கேளுங்க. அதெல்லாம் முடியாது. ஒன்னா கண்ணு மூடிக்கிட வேண்டியதா? ஏங்க சும்மா இரு. என்னங்க? ஏமாத்தாதானே? இல்லங்க, கொமட்டுது. அதே கட்டில குறுக்கப்பட்டிருக்கோம்ல, அதான். இரு, நான் இப்படி தூக்கி போடுறேன். இரு. இல்லங்க. ஏடியாச்சு, நிஜமாவே வா. ஏங்க ஒரு மாதிரி கொமட்டுதுங்க. ஏன்டி, என்னாச்சு? உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். என்ன? ஏற்கனவே சொல்ல நினைச்சேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டு. என்னடி சொல்ற? என்னடி சொல்ற? காலையில இருந்தே அப்படிதான் இருக்குது. அதான் போங்க. யாரசி, உண்மையாடி நான் அப்போ நைட்டுனா வீட்டுல எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. இங்க பாரு, இப்போதைக்கு யார்கிட்ட சொல்ல வேண்டாம். ஏங்க? இல்ல, இப்ப சொன்னா சரியா இருக்கிறது வேண்டாம். இது என் புள்ள, என் பொண்டாட்டு, நல்லா இருக்கணும். இப்போதைக்கு யார்கிட்ட சொல்ல வேண்டானே. சரி. இங்க பாரு, உனக்கு ஏதாவது வேணா என்கிட்ட மட்டும் கேளுங்க, நான் செய்யறேன். சரியா? உனக்கு என்ன வேணாலும் நான் வாங்கி கொண்டு தரேன். யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல. சரிங்க. தேங்க்ஸ். சும்மா இருங்க. சும்மா இருக்கணுமா?
கஷ்டமா இருக்கா? இல்ல இல்ல, காலையில இருந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. என்கிட்ட ஏன்டி வந்தேன்னு சொல்லவே இல்லை. அதே அதுக்கப்புறம் சரியாயிட்டு, அதான் சொல்லல. எதனால என்கிட்ட சொல்லிருந்தா நான் பாத்துக்கிறேன். எங்க என்னடி? கோயிலுக்கு போயிட்டு வரலாமா? சரி வா கிளம்பு. இங்க பாரு, உனக்கு என்னன்னா நான் செய்யறேன், சரியா? வா போயிட்டு வெளியில சாப்பிட்டுட்டு அப்படியே வரலாம், வா. சரிங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடி? அப்படியா? டே, நமக்கு என்ன பொழுது பிறக்கும் தெரியலையே. பரவாயில்ல. என் தம்பிமாருக்கெல்லாம் பொம்பளை பிள்ளை தான் ஆசைப்பட்டுட்டு கிடக்கானுங்க, பாப்போம். யா, வேற வேலை சொல்லிடுங்க. அவன் தான வேலை பண்ணிட்டு இருக்கான். நீ வந்து படுத்தாச்சு. ஐயோ, இதுங்க விடுங்க. நீ அப்படியே படுத்துரு, நான் வரேன். காலை நீட்டி சோகமால படுத்து கிடக்கா. அவ காலை நீட்டி சவுட்டால படுத்து கிடக்கா. எவனுக்கு வேலை சொல்லிடுன்னு கேக்க. மண்டையில அறிவு இருக்கா, களிமண் இருக்கான்னு கேட்க. இல்ல சோத்துக்கு பதில் வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? என்னல பேச்சுல ஒரு மார்க்கமா இருக்குதே. அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்க. கதை சாத்தி தானே இருக்குது. பட்ட பகல கொஞ்சிட்டு கிடப்பிய. நான் என் வீட்டுக்கு வந்து தட்டிக்கிட்டு வரணும். மண்டையில அறிவு இருக்கா இல்லையா? அதான் சாத்தி இருக்கல. அறிவு வேண்டாம். பலாறு தள்ளிக்கிட்டு வரைய. சோத்த கடிப்பீங்க, இல்லாட்டி கடத்த வந்துருப்பிய. அறிவு வேண்டாம். புள்ள இருக்க ரூமு தள்ளிக்கிட்டு போறமே. எந்த அறிவும் கிடையாது போலுக்கு. என்னல பேச்சுல மாதிரி இருக்குதே. அப்போ வேலை வெட்டி பார்க்காம சாயங்காலம் படுத்து கிடப்ப பாத்துட்டு கிடப்ப கேக்க. அத காலையில என்ன மட்டும் வேலை வாங்குற மாதிரி வாங்கிட்டு இருக்கீங்களே, வர வேண்டாம். ஏன் என் முன்னாடி என்ன பக்கம் தான் இருக்கா? நான் வேலைக்கு போயிட்டேன்னா அவ்வளவுதான் பார்க்க தோணும். அப்பவும் உங்க கூட கிச்சன்ல நிக்கணுமா? அதுக்கு தான் நான் காதலிச்சு ஃபேமிலி கூட்டத்தானே கேட்க. இல்ல 24 நாள் கிச்சன்ல இருக்கு நான் ஃபேமிலி கூட்டத்தானே கேட்க. என் சந்தோஷத்துக்கு என் கூட இருக்கு அவளை கூட்டம் இருக்கேன். வேலைக்கு போயிட்டு இப்பதான் வீட்டுக்குள்ள வந்து கொஞ்ச நேரம் அவளை பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் தள்ளிக்கிட்டு வரைய கதவை. அறிவில்லை உங்களுக்கு? அவ ஏன் விட்டு நீ பேசிக்கிட்டு இருக்க? ஏன் விட்டு பேசிட்டு இருக்கா? கோத்த கழிப்பிட்டு போறீங்க சொல்லிட்டேன். நான் தான் எப்படி இருக்கேன் பாருங்க. நான் தானே வாயில பேச வச்சுறாதீங்க. அசிங்கமா பேசுங்க போங்க. புள்ள அப்படி இப்படி இருப்பானே, அடிப்படை அறிவே இருக்காது போலுக்கு. அவ பேசி நீ பேசுறாளே. நீ கோத்த கலப்பமா போயிருங்க. இனிமேல் அவளை ஏதாவது வேலை வாங்குறத பார்த்த என்ன பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவ கேக்க. என் பொண்டாட்டி குட்டி எனக்கு தனியா போ தெரியும். ₹1 தர மாட்டேன். 25,000 சம்பளத்தை மொத்தமா வாங்கி வச்சிருக்கீல்ல, ₹1 தர மாட்டேன். அதே மாதிரி சொல்லிட்டேன். இனிமேல் அப்படியே சம்பளத்தை உங்களுக்கு தர முடியாது. எனக்கு வேணும். எனக்கு என் பிள்ளைகளுக்கு வேணும். என்னது? இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொடுத்து நான் நாளைக்கு நக்கிட்டு போறதுக்கா? எனக்கு என் பிள்ளைகளுக்கு நாளைக்கு வேண்டாம். இனிமேல் தர முடியாது. இனிமேல் என் சம்பள பணத்தை உங்களுக்கு தர முடியாதுன்னு சொன்னேன். யார் வீட்ல இருந்துகிட்டு நீ யார் சம்பளத்தை தர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. ஏன்னா உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு சொத்து மாதிரி பேசிட்டு இருக்கியா? என் பாட்டி சொத்து, என் தாத்தா சொத்து. தாத்தா சொத்து பேரனுக்கு தான் சொந்தம், மருமகளுக்கு இல்ல. ரொம்ப அறிஞ்சு வீட்டுக்கு வெளியே அனுப்பிடுவேன். என்ன பேசுற? நான் எதுக்கு சம்பளம் பண்ணிட்டு உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு கேட்க. இது ஏன் சொத்து. 3 ஆம்பளை பையன் தான், 3 பேருக்கும் சரி சமம். மூத்தவன் எனக்கு என்னமோ அது எனக்கு வந்து ஆகணும். ரொம்ப பேசாதீங்க. நான் ஏன் சொத்துல தான் என் பொண்டாட்டி கூட வந்துட்டேன். உங்க அப்பா நம்பி தப்பு. அவன் சம்பளத்துல வந்து நான் உட்காரல. அவன் வீட்டுல போய் நான் உட்காரல. என் தாத்தா தங்கிய தாத்தா அவரு சொத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க. போயிருங்க. சம்பள பணம் வரணும் அப்படி இப்படி ஏதாவது பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டேன், இவளை மாடு மாடி வேலை வாங்குறது, இந்த அத்தைக்காரி முன்னாடி ரொம்ப பெருமையா இவளை மருமகளை சீப்பா நடத்துறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, உங்களை நான் அப்படி நடத்த வேண்டியது இருக்கும். அவளுக்கு செய்ய முடிஞ்சா செய்வா, இல்லைன்னா அவன் ஏதாவது படுப்பான். அவளுக்கு அவ்வளவுதான் செய்ய முடியும். ரொம்ப எல்லாம் வேலை வாங்க கூடாது. அவளுக்கு முன்ன என்ன படுத்துதான் கிடப்பான். இதுக்கப்புறம் பாத்திரம் தைக்கி துணியை தொகி நீ எல்லா துணியும் அள்ளி கூட போட்டிய. அவ என் கூட வளர்த்தான் வந்திருக்கா. என் பொண்டாட்டி 25,000 சம்பளம் வாங்குறேன். மேனேஜரா இருக்க. அவ அப்படியே நடந்துக்கிறதா மேனேஜர் பொண்டாட்டி மாதிரியா இருக்காவா? இதுக்கு மேல என்னைக்கு அவளை வேலை வாங்குறத பார்த்த பாதவத்தி என் புள்ளைய வளைச்சு போட்டுட்டாளே. வளைச்சு போட்டுட்டாளே. இந்த புருஷனை வளைச்சு போட்டுட்டா தலையான மந்திரம் போட்டு நமக்கு ஏதாவது சொன்னீங்க. சின்ன ஜெர்சு அப்படி இப்படின்னு இருக்கணுங்கிற அடிப்படை அறிவு கூட இல்ல. அதை தள்ளிட்டு வாங்க. ஒருவேளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கும். அசிங்கமா இல்ல? பிள்ளை எப்படி பாப்பீங்கன்னு கேட்க. மரியாதை வெளியே போங்க. அடிப்படை அறிவு கிடையாது. கொஞ்ச நேரத்துல எல்லாம் மூடி அவுட் ஆகிட்டு பியாய் பியாய் தாயா இதெல்லாம். நல்ல தாயினா புள்ள சந்தோஷமா இருக்கட்டும் அனுப்பி வைப்பா. நம்ம கல்யாணம் முடிஞ்சு எனக்கு பல வருஷம் ஆன மாதிரி பிரிச்சு பிரிச்சு கல்யாணம் பண்ணலாம். எனக்கு எப்பதான் வருது? கல்யாணம் முடிஞ்சு நல்ல 4 மாசம் கூட ஆகல. பாதவதி ஒழுங்கு போட கூட விட மாட்டேங்க. ஐயோ திட்டினதெல்லாம் போதும் வாங்க. இங்க பாரு, இனிமேல் உன்ட்டு ஏதாவது தோணை வாங்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் பிளாசி விட்டுறேன். பாரு, 5 மாசம் வரைக்கும் யார்ட்டும் எதுவும் சொல்ல வேண்டாம். சரிங்க. எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. எனக்கு என் புள்ள நீ முக்கியம். எந்த வேலையும் செய்ய வேண்டாம். இந்த நேரத்தை செய்ய முடியாது எனக்கு தெரியும். பேசா படுத்துரு. மீறி ஏதாவது எங்க அம்மா ராட்சசி மாதிரி என்னன்னா லேண்ட்லைன் எனக்கு ஒரு போனை போடு. அந்த வந்து கருக்கு மட்டும் கிடக்கும் பாரு, அதால வச்சு புலந்துடணும். தாய் அந்த மரியாதை கொடுக்கலாம். பியாய் பியாய். கொஞ்ச நேரத்துல நான் வேற சேலி அவங்க பார்த்தேன். கோபம் வருது. சரி
வாங்க சாத்திட்டு வாங்க. கோயிலுக்கு போகணும்ல. வேண்டாம், நாளைக்கு போய்க்கலாம் வாங்க. சாத்திட்டே வாங்க. கடை போட்டுட்டு வாங்க. டென்ஷன் அங்கேயே மூட்டை கட்டிட்டு மூடடங்க வாங்க. உன்னை பார்த்தாலே ஆசை வந்துடும். காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கேன், கடை போல மாட்டாளன்னு வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இப்போ என்ன குத்துது பாரு. பாசி பருப்பு காய்க்கில வேற என்னக்கா வேணும்? உளுந்து இருக்காமா? தொலி உளுந்து வேணுமா வெள்ளை உளுந்து வேணுமா? தொலி உளுந்து வேணுமா? ஐயா மாமா கிட்ட எல்லாம் கேட்கணும். 45 ரூபா நினைக்கேக்கா. அப்படியா? சரிம்மா, ஒரு 1/2 கிலோ கூட பாப்போம். நான் கொடுக்க விலை கம்மியான மாமா கிட்ட சொல்லி வாங்கிக்கிடுங்க. அதுக்கு என்ன மாதிரி நீ போடு. சரிங்கக்கா. என்னங்க 1/4 கிலோ பாசி பருப்பு. என்ன கபிராஜா எப்படி இருக்க? நல்லா இருக்கேக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேயா. என்ன வேலைக்கெல்லாம் போன மாதிரி தெரியல? வேலையே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ண? வேலை வெட்டி போக்கு பாரு, உங்க அம்மா தான் புலம்பிக்கிட்டே கிடக்காவ. வேலை ரெடியாவா இருக்கு, தேடிக்கிட்டு தான் இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. அட பாவி, சிரிச்ச முகமா இருப்பாம்ல. சரிம்மா, நேரா 1/2 கிலோ உளுந்து மட்டும் கொடு. சரி, அதுல உளுந்த கட்டி கொடுங்க. சரி. அட பாவி, நான் மட்டும் தான் ஏமாந்து நினைச்சா ஒட்டுமொத்த ஊரையும் அப்படித்தான் ஏமாத்தி வச்சிருக்கிய. அதுக்காக நான் என்ன என்கவுண்டர்னா சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? ஊர்ல ஒரு பயிலில் இருக்குமா? நான் கூட கட்டி பையன் நினைச்சிட்டேன். என்கிட்ட சொல்லும் போதெல்லாம் கபடிக்கு போறேன் வேண்டிக்க. கபடிக்கு போறேன், என்கவுண்டருக்கு போயிருக்கீங்க. ஆமா. சிரிக்காதீங்க. உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டி. என்ன? உங்க அக்காவும் எங்க அண்ணனும் ஒரே குச்சால் தான். இல்ல, படிக்கட்டு வழியா இறங்கி வந்துட்டு இருந்தேன். இல்லடி, ஏன்டா அந்த படிக்கட்டு வழியா இறங்கி வந்தேன்னு ஆகி போச்சு. ஓட்டியே வந்துட்டேன். என்ன போங்க, நம்ம எப்ப அப்படி பண்ண? இப்பெல்லாம் பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏன்டி? ஏன் இருந்தா என்னவா? சும்மா இருங்க. என்ன சும்மா இருக்கணும்? சும்மா இருங்க. ப்ளீஸ் டி, அந்த வீட்டு போயிருமா? இப்பமா கடை பார்க்கணும்ல. ப்ளீஸ் போ, நான் பின்னாடி வந்துடுறேன். நீ முன்னாடி போயிரு, நான் வரேன். எங்க பாரு ப்ளீஸ். நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் வரை இருக்கிறதுக்கு வந்துடலாம். பாருங்க, சும்மா இருங்க. நான் எங்க அம்மா கிட்ட அக்கா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கரெக்டாக தானே சொல்லிட்டு வந்திருக்கா? வா பாரு, கிளம்பு. வேண்டாம், கிளம்பு. பிறகு நான் இங்கேயே இந்த மாதிரி பண்ணிடுறேன் சொல்லிட்டு போ. அங்கன்னா ஃப்ரீயா இருக்கும், அதான் சொன்னேன். எங்க யாராவது பாத்துருவாங்க நல்லாவே இருக்காது. போ. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டுக்கு நடத்திடுவேன். பாத்துக்க, ஒரு உனக்கு தான் சங்கடம். பாத்துக்க. தருதில்ல, போ. அப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பாட்டுக்கு கொடுத்துருவேன். சும்மா இருக்கணும் சொல்லிட்டேன். சொன்னா கேளு, போ. வாரேன். என்னடி? கடைக்கு யாராவது வர போறாங்க, விடுங்க. சரி, ஒண்ணு கொடுத்துட்டு போ. ஒண்ணு கொடுத்துட்டு போ. நேத்து கொடுத்துட்டு அப்படி கொண்டு சொல்லிட்டேன். கூடடி. அத்தா, என்னமா பிஸ்கட் வேணும்? அத்தா, சரி, பார்த்துட்டு போகணும். அத்தா, என்ன? இங்க பக்கத்துல டேம் இருக்காமே, என்ன கூட்டு போங்கண்ணா. பாட்டிக்கிட்ட சொன்னேன், உங்களை கூட்டு போக சொன்னாங்க. பாட்டி அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்களே. ப்ளீஸ் அத்தா, கூட்டு போங்கத்தா. எனக்கு டூட்டி இருக்குது, தம்பி இப்போ வருவான், அவனை கூட்டு போக சொல்றேனே. இல்லத்தா, நீங்க கூட்டிட்டு போங்கத்தா. அது நான் இப்போ வர முடியாதா? அது வெளியில வர போண்டி இருக்கு. தம்பி இப்போ வந்துடுவான், நான் வேணா ஃபோன் பண்ணி வர சொல்றேன். இல்லத்தா, நீங்களே கூட்டு போங்கத்தா. போனீங்கன்னா கொண்டுருவேன். சரி, நம்ம அந்த வீட்டுக்கு போலாம். தம்பி வருவான். அந்த வீட்டுக்கு போலாம். ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காவ? அத்தா ப்ளீஸ் அத்தா. அதான் வாங்க. நல்ல நேரம், அதான் சிக்னல் கொடுத்துச்சா.
நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கடையில வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்க பேசிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்கப்போ? அத என்னையா? அப்போ வர சொல்லுங்க போங்க. இவன் என்ன இப்படி பேசுவான்? அதான் இங்க பாரு, தம்பி வருவான், கூட்டிட்டு போ. இல்லத்தா, நீங்க வாங்கலத்தா. அதான் அவள சொல்லல, கூட்டிட்டு போயேன். எனக்கு வேலை கிடக்கு. என்ன வேலை பார்த்தாலும் ஒரு வேலையை நீ பார்க்கலையா? இசை எதுக்கு அவளை கூட்டிட்டு இருக்க? இசை அப்ப வயசு தானே போயிருக்காவ. ஆமா. அப்பா சீக்கிரம் வர சொல்லு, எனக்கு வெளியில யாரோ போக இருக்கு. அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க வயலும் நம்ம வயலும் பக்கத்து வயலு, அதனால அவளுக்கு தான் தெரியும் தண்ணி இனி பாக்கி இருக்கு. அப்படியா? நான் போய் சாவி எடுத்துட்டு போ. சாவி எதுக்கு? மோட்டர் போட்டதுக்கு பாரு, சாவி எடுத்துட்டு போ. மறந்துடாத. சீக்கிரம் அப்பா வர சொல்லு. நான் பின்னாடியா? என்னது? எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்ல வந்தேன். போ, சாவி எடுத்துட்டு போ. என் ஃபேண்டுக்குள்ள இருக்கும். இப்ப வரமா போட்டதுனே அந்த ஃபேண்டுக்குள்ள தான் இருக்கும், எடுத்துக்க. நீ எடுத்துக்கடா. நான் கடையை பார்க்கணும்ல. நான் எடுத்துட்டு கிளம்புறேன். அதான் அவ கூட்டு போச்சதெல்லாம் கூட்டு போயேன். ஐயோ, இப்போதான் எனக்கு ஒரு வேலை, பக்கத்து உள்ள கபடி விளாட்டு, நான் கிளம்பிட்டேன். என்னம்மா அத்தான் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே. கண்டுக்காத மாதிரி கோத்தி நின்னல்ல, அவ யாருமா? அதா இந்த வீட்டுக்கு வந்திருக்காள குறுக்கு வழியில, அவ தங்கச்சி. அவ என்னோட அழகா இருக்கலாமா? என்ன லட்சணமா தான் இருக்கா. வேற ஏமாத்த நீ எடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரே. இங்க பாரு, அவ எங்க போறான்னு கொஞ்சம் கண்காணிப்போம். ஏசிட்டவனா அதெல்லாம் ஏச மாட்டான் போ. இவன் பார்வையும் சரியில்லை, அவ பார்வையும் சரியில்லை. ஒருவேளை இவன் விரும்புதானோ ஏதோ சாவி சாவி நானே. சின்ன நீ கிளம்புறியா? நீ கிளம்பிட்டு நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். எங்க உங்க அம்மா ஃப்ரெண்ட் பைப்ல கை வைக்க கூடாண்டாவ. சரி வா, சேர்ந்து போயிடலாம். யாருக்கடி பயந்துகிட்டு இருக்காவா? எனக்கு இந்த வீட்டை உன்னை தொடர்க்கு மூடே வராது. நம்ம வீட்டுக்கு போனாதான் எப்படி எப்படிலாம் உன்னை ரசிக்க தோணும் தெரியுமா? சரி, இது வீடா, நீ வா. எங்க உங்க அம்மா வெளியில நிக்காவ. அவி நின்ன உனக்கு என்ன? இங்க பாடி. பெரிய ஆபீசர் மீசிய பாரு, அந்த மீசி அப்படி திருக்கி எடுத்துருவேன். இந்தா எடுத்துக்க. எடு. என்ன கம்பீரமா இருக்கா மீசா? அதெல்லாம் இருக்குது. எடுத்துக்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க யாரும் வரமாட்டாங்கல்ல. அதெல்லாம் வரமாட்டாங்க, கொடு. அதுக்கு ஒண்ணும் கேட்கல. இப்படி தூக்கி வச்சிருக்கீங்கல்ல, இதை யாராவது பாத்துட்டாங்கன்னா? எதுக்கு பயப்படுத? ஆமா, என் பொண்ணாட்டி தூக்கி வச்சிருக்கேன். அப்படியே ஒன்றாச்சு கொடு பாப்பா. கொன்னுருவேன். என்ன கொன்னுருவேன்? அப்படியே வேண்டாம். இங்க வேண்டாம் சொல்லிட்டேன். இங்கெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நேரம் முடியாது. ஒண்ணு இல்லடி, இருந்த வர ஒரு சின்னதான். கொன்னுருவேன், விடுங்க. இருடி. நான் போறேன். இல்லடி. சரி சரி, சாவி எடுத்துட்டு போ, வரேன். சின்ன டூட்டினா நான் கிளம்புறேன். அப்படின்னா சின்ன டூட்டி, சரி கிளம்புறேன். பார்த்துட்டானா? புரிஞ்சிருக்குமோ? டூட்டினா வரேன்.